ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் டு ஒரு வடக்கன் ஃபுடி. நான் இன்றைக்கி வந்திருக்கிறது ஒரு பராத்தா ரெசிபியோட. பராத்தா அப்படின்னு சொன்னோடனே உங்கள் எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது ஆலு பராத்தா, மேத்தி பராத்தா, இந்த மாதிரி பராத்தாஸ் தான். பட் நான் இன்றைக்கி வந்திருக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான பராத்தா ரெசிபியோட, சில்லி கார்லிக் லேயர்ட் பராத்தா. இந்த பராத்தாவோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே கார்லிக் தான். இந்த கார்லிக்கை நம்ம கிரேட் பண்ணி தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த பராத்தாவை சுட்டு எடுக்கும்போது கார்லிக்கும் பட்டரும் சேர்ந்து ஒரு அருமையான ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். கார்லிக் பிடிக்காதவங்க கூட இந்த பராத்தாவை ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. இப்போது நம்ம இந்த லேயர்ட் பராத்தா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஒரு 4 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 கார்லிக்கை இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொத்தமல்லி தலையை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம டவ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் கொஞ்சம் சால்ட் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ட்ரை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம எப்போவுமே சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் சாஃப்டாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணால் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் வெறும் ஆயில் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் நம்ம வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஸ்டஃபிங் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே பட்டரில் கார்லிக் ஆட் பண்ணுறேன். நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கார்லிக்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், இதில் நான் ஒரு 5லேருந்து 6 மிளகா போட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கொரியாண்டர் லீவ்ஸ், இது எல்லாமே போட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கொரியாண்டர் லீவ்ஸை நீங்கள் இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கூட அரிஞ்சிக்கலாம். அப்புறம் நான் இங்கே கொஞ்சம் பிளாக் சால்ட் ஆட் பண்ணுறேன். என்னோடய பட்டர் பார்த்திங்கன்னா சால்ட் இல்லாத பட்டர். நீங்கள் சால்ட் ஆட் பண்ண பட்டர் வாங்கினீங்கன்னா நீங்கள் திருப்பியும் சால்ட் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பராத்தாவை ஒரு பால் சைஸுக்கான டவ் நம்ம எடுத்து அந்த பால் சைஸ் டவ்வை நம்ம நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்தி தேய்ச்சி எடுப்போம் அதே மாதிரியே சப்பாத்தியை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்தியை நம்ம ரொம்ப தின்னாக தேய்ச்சி எடுக்க வேணாம். நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்தி பண்ணுவோமே அதே திக்னஸ்க்கு போதும். ரொம்ப தின்னாக பரத்தினோன்னா ரொம்ப கட்டி ஆகிடும். இந்த மாதிரி பரத்தினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கார்லிக் அண்ட் சில்லி பேஸ்ட்டை இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஈவனாக எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணி விட்டுக்கலாம். நான் நைஃப் வச்சு தான் கட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பிஸா ரோலர் இருந்தால் கூட நீங்கள் ஈஸியாக அதை வச்சு கட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பிஸா ரோலர் இல்லை, அதனால் நான் நைஃப் வச்சு கட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறதுனால நமக்கு லேயர்ஸ் நிறையா கிடைக்கும் பராத்தாவில். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி பரோட்டாக்கு எப்படி ரோல் பண்ணுவோமோ அதே மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு சைடில் இருந்து எல்லாமே சென்டருக்கு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக எப்படி பரோட்டாக்கெல்லாம் பண்ணுவோமோ, மைதா பரோட்டாக்கெல்லாம் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரியே பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை திருப்பியும் டஸ்ட் பண்ணிவிட்டு இதை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ரொம்ப அமுத்தி பண்ணாதீங்க. ரொம்ப அமுத்தி பண்ணிங்கன்னா இந்த லேயர்ஸ் எல்லாம் போயிடும். அதனால் ஜென்டிலாக இதை ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. லேயர்ஸ் எல்லாம் போகாத மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை ஒரு தோசை தவாவில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி இதில் நிறைய பட்டர் ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சமாக ஆயில் சைடில் மட்டும் ஊற்றி விட்டால் போதும். இந்த பட்டரே நல்லா மெல்ட் ஆகி வெளியே வரும். 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4 to 5 பராட்டாஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை தட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி சைட்ஸில் தட்டுறேன் அப்படின்னு. இந்த மாதிரி 2 சைடுமே வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் வார்மாக இருக்கும்போதே நம்ம பண்ணணும். இந்த சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் தட்டினீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு லேயர்ஸ் கிடைக்காது. கொஞ்சம் வார்மாக இருக்கும்போதே தட்டினீங்கன்னா தான் நமக்கு நல்ல லேயர்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் இதில் நல்லா நிறைய லேயர்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் நிறைய லேயர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நைஃப்பில் கட் பண்ணும்போதே இன்னும் கொஞ்சம் தின் லைன்ஸாக வரைஞ்சி விட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய லேயர்ஸ் இதில் கிடைக்கும். நான் இன்னும் கொஞ்சம் திக்காக தான் போட்டேன் லேயர்ஸு, இல்லாட்டினா ரொம்ப நூலாக ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நார்மலாக இருக்குது. உங்கள் எல்லாத்துக்குமே இந்த சில்லி கார்லிக் லேயர்ட் பராத்தா
பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு வடக்கன் ஃபுடி. பாய்.